இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு கேட்டா தேசிய சின்னங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய டாபிக்ல ரெண்டாவது விஷயம் பார்க்க போறோம். என்னன்னு கேட்டா தேசிய கீதம் மற்றும் தேசிய பாடல் அப்படின்றது நிறைய பேருக்கு சந்தேகமா இருக்கும். ஸோ அந்த இதுதான் நான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் தேசிய கீதம் அப்படின்னா ஜனகண மன அப்படின்றது ஆரம்பிக்கும். தேசிய பாடல் அப்படின்னா வந்தே மாதரம் அப்படின்றது ஆரம்பிக்கும். ஸோ இந்த தேசிய கீதத்தை எழுதியவர் கேட்டா ரவீந்திரநாத் தாகூர். எந்த மொழியில எழுதியிருப்பாருன்னு கேட்டா வங்காள மொழியில எழுதியிருப்பாரு. ஸோ இதை எப்ப நாம தேசிய கீதமா ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு கேட்டா ஜனவரி 24 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டது. ஸோ ஃபர்ஸ்ட் எங்க பாடப்பட்டது இந்த பாடல் அப்படின்னு கேட்டா டிசம்பர் 27 1911 கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் பாடப்பட்டது. ஸோ இதுக்காக இசையமைச்சவர் யாருன்னு கேட்டா கேப்டன் ராம் சிங் அப்படின்றவர் தான் இசையமைச்சிருப்பாரு. ஸோ இந்த பாட்டு எவ்வளவு கால அளவு வச்சிருக்கும் அப்படின்னு கேட்டா 52 வினாடிகள் மட்டும்தான் இந்த ஜனகணமனவை நம்ம பாட முடியும். ஸோ தேசிய பாடல் அப்படின்றத பார்த்தலாம். ஸோ தேசிய பாடல்ன்றது கேட்டா வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லுவோம். இதை இயற்றியவர் யாருன்னு கேட்டா பங்கிம் சந்திர சட்டர்ஜி அப்படின்னு எழுதியிருப்பாரு. ஸோ என்ன மொழி அப்படின்னு கேட்டா சமஸ்கிருத மொழியில எழுதியிருப்பார். இது எந்த ஆண்டு நம்ம ஏற்றுக்கொள்ளப்பட்டோம் கேட்டா இதுவும் அதேதான். ஜனவரி 24 1950 ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். ஸோ முதலில் பாடப்பட்டது எப்பன்னு கேட்டீங்கன்னா 1896 காங்கிரஸ் மாநாடு எங்க நடந்திருக்குன்னு கேட்டா கல்கத்தால. ரெண்டுமே கல்கத்தா தான், ஆனா இயர் மட்டும் வேற. ஸோ கல்கத்தா காங்கிரஸ் மாநாட்டில் நடைபெற்றிருக்கும். இதை முதலில் பாடியவர் யாருன்னு கேட்டா ரவீந்திரநாத் தாகூர் தான் பாடியிருப்பாரு. ஸோ வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கான ஒரு கொஸ்டின் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த வந்தே மாதரம் அப்படின்னு சொல்லக்கூடிய தேசிய பாடல் எந்த புத்தகத்துல இருந்து எடுக்கப்பட்டது, எந்த ஆண்டு எடுக்கப்பட்டது அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க.